நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பருவம் 1 ஓகேங்களா. ஸோ முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த புவியியல் முழுவதும் வந்து இன்னைக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய அந்த டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை படித்தாலும் சரி, அல்லது டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு ஒன்ஸ் நான் ஃப்ரீ டைமில் இது வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா வந்து என்னதான் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எத்தனை மெட்டீரியல் நம்ம படித்தாலும் டெக்ஸ்ட் புக்குக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதனால் பாடப்புத்தகத்தை தான் நீங்கள் வந்து 100% நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் நம்மளால் தேர்வில் அதிக மதிப்பெண் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பருவம் 1 புவியில் இருக்கக்கூடிய அந்த பாடங்கள் முழுவதும் இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோ மேபி லென்த்தாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பாடம் வந்து பார்த்தோம்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஸோ லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோ. இதுக்கான உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்ன நெக்ஸ்ட் வீடியோக்கள் வேணுமா, எல்லா பாடத்துக்கும் இதே மாதிரி பார்க்கலாமா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தேர்வுக்கு கொஷின் பேட்டர்ன் தான் நமக்கு இதிலிருந்து தான் நமக்கு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக 100% இருக்குது ஓகேங்களா. அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பாடத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருவெடிப்பு, பிக் பேங் ஓகேங்களா. ஸோ இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டதின் காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா விண்மீன்கள், வான்பொருட்கள் இதெல்லாம் உருவானது. இதை வந்து பேரண்டம், யூனிவர்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். இதனை வந்து பிரபஞ்சம், காஸ்மாஸ் ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தை பற்றிய படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து காஸ்மாலஜி ஓகேங்களா. சில இங்கிலீஷ் வேர்டாகவே கொடுத்து கூட கேட்கலாம் ஓகேங்களா. பிரபஞ்சத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னா தமிழில் வந்து பிரபஞ்சவியல், அது வந்து ஆங்கிலத்தில் வந்து காஸ்மாலஜி ஓகேங்களா. ஸோ இந்த காஸ்மாலஜி அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல் ஓகேங்களா. ஸோ கிரேக்க சொல்லா அல்லது லத்தீன் சொல்லா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ காஸ்மாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல், மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டம். பேரண்டம் வந்து நமக்கு வந்து 15 பில்லியன் சரிங்களா, 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது தான் இந்த பெருவெடிப்பு, பிக் பேங் மூலமா உருவானது தான் இந்த பேரண்டம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அது யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனுடைய வான்பொருட்கள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரத்தை அளப்பதற்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஒளியாண்டு, லைட் இயர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு கோள் அந்த மாதிரி இடைப்பட்ட தொலைவு வந்து நம்ம அளக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஒளியாண்டு, அதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த பெருவெடிப்பு பிக் பேங் நடந்தது இல்லைங்களா. ஸோ அது நடந்த பிறகு சுமார் 5 பில்லியன், மில்லியன் கிடையாது, 5 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு தான் நமக்கு வந்து பால்வெளி, மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறது உருவானது சரிங்களா. ஸோ மில்கி வே கேலக்சி வந்து நமக்கு வந்து எப்போ உருவானதுன்னு பார்த்தோம்னா 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா. ஸோ அது வந்து யாரும் மறந்துடக்கூடாது, 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோமெடா விண்வெளி திரள் மண்டலம் அது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து மெகலெனிக் கிளவுஸ், ஆண்ட்ரோமெடா மெகலெனிக் கிளவுஸ், இது மறந்துடக்கூடாது. இந்த விண்மீன் திரள்கள் வந்து பார்த்தீங்கன்னா புவிக்கு அருகில் காணப்படக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள். ஸோ கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ புவிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோமெடா அது ஒன்று, அடுத்து வந்து மெகலெனிக் கிளவுஸ் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் வந்து 2 விண்மீன் திரள்களும் புவிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க, ஆண்ட்ரோமெடா, மெகலெனிக் கிளவுஸ் ரைட், அதாவது மில்கி வே கேலக்சி அது வந்து ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு ஒளியாண்டு ஓகேங்களா. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி, லைட் இது சரிங்களா, ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு, அதாவது லைட் சரிங்களா. ஒளியாண்டுன்னா ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்ஸில் படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இந்த ஒளி லைட்டோட திசைவேகம் வந்து பார்த்தோம்னா 3 லட்சம் கிலோமீட்டர். அதுவே வந்து சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 மீட்டர், இது மறந்துடவே கூடாது சரிங்களா. ஸோ சவுண்டோட திசைவேகம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னதுங்க 330 மீட்டர். அதுவே லைட் வந்து 3 லட்சம் ஓகேங்களா. ஸோ 3 லட்சம்
கிலோமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வுக்கு இது வந்து நமக்கு ஃபிசிக்ஸ்லேயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க ஜியாகிரஃபிலையும் யூஸ் ஆகும். ஸோ லைட்டுன்னு கேட்டாங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர், சவுண்டுன்னு கேட்டாங்கன்னா 330 மீட்டர். ஓகேங்களா, அடுத்து வந்து செகண்ட் டாபிக் வந்து சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். அதை பார்த்துடலாம். ஸோ இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் வந்து சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் வந்து சோலார் என்ற சொல் வந்து சூரிய கடவுள். ஓகேங்களா, ஸோ சூரிய கடவுள், ஏன்னா நம்ம சூரியனை தான் நம்ம வழிபடுறோம். ஓகேங்களா, சூரியனை வந்து கடவுளாக வந்து வழிபடுறோம் இல்லையா, அதாவது சூரிய கடவுள். சோல் என்ற லத்தீன் வார்த்தை. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த வேர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. சோல் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சூரியனில் வந்து சூரிய குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரம், சிறுகோள்கள், விண்கற்கள், இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து சூரிய குடும்பம். இது எல்லாமே சேர்ந்தது தான். இது வந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு. பேரண்டம்னு பார்த்தோம்னா 15 பில்லியன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பால்வெளி விண்மீன் வந்து பார்த்தோம்னா 5 மில்லியன், சூரிய குடும்பம் வந்து 4.5 மில்லியன். அதுவே வந்து நமக்கு பேரண்டம் யூனிவர்ஸ் வந்து 15 பில்லியன். ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சூரியனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சூரியனில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய நிறை வந்து மொத்தம் இருக்கக்கூடிய நிறையில் வந்து 99.8% வந்து சூரிய குடும்பத்தினுடைய நிறைகள் வந்து இருக்குது. அதில் என்ன வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்போம். கண்டிப்பாக நிச்சயமாக தேர்வில் கேட்பாங்க. ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் எக்ஸாமில் போயிட்டு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நைட்ரஜனா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சரியா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் இது 2 தான். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து சூரியன் ஒரு விண்மீன். அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதெல்லாம் 6000 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் எப்போவுமே மறக்கக்கூடாது. சூரிய ஒளி நம்ம பூமியை வந்து அடையும் காலம் வந்து 8.3 நிமிடங்கள். 8.3 நிமிடங்கள் சூரிய ஒளி நம்ம பூமிக்கு வந்து அடையக்கூடிய காலங்கள். இது ஃபிசிக்ஸ்லையுமே வரும். 8.3 நிமிடங்கள் கொடுக்கலாம், அல்லது 500 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 500 வினாடிகள். செகண்ட்ஸில் வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், 500 வினாடிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து சூரியனில் வந்து பார்த்தோம்னா 1.3 மில்லியன் பூமியை தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய வகையில் அவ்வளோ பெருசு அப்படின்றாங்க. சூரியனுடைய எவ்வளோ பெருசுன்னா, சூரியனுக்குள்ளே நம்ம பூமியை வந்து 1.3 மில்லியன் பூமியை வந்து அதுக்குள்ளே அடக்கும். அந்த அளவுக்கு பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.3 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 1 என்பது சூரியனை குறிக்கும். ஓகேங்களா, 3 என்பது 3ன்றது பூமியினுடைய அந்த பிளேஸ், இடம். ஓகேங்களா, ஸோ புதன், வெள்ளி, புவி வந்து 3வது இடத்துல இருக்குல்ல, அதனால். ஸோ 1னா சூரியன் வச்சுக்கோங்க, 3 என்பது பூமி. ஸோ 1.3 மில்லியன் அதை வந்து தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பெரியது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கோள்கள். கோள் அப்படின்னா என்ன மீனிங்னா, சுற்றி வருபவர். கோள் அப்படிங்கிறது என்னது, சுற்றி வருபவர். 8 கோள்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக யாருமே என்றைக்குமே மறக்கக்கூடாது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யூரேனஸ், நெப்டியூன். இந்த ஃபஸ்ட்டு 4 இருக்கிறது ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடைசி 4 இருக்கிறது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பின்னாடி வருது சிலபஸில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் யூரேனஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர மற்ற அனைத்து கோள்களும் சூரியனை வந்து எதிர்கடிகார திசையில் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. இது என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். எதுங்க, வெள்ளி அண்டு யுரேனஸை தவிர மற்ற அனைத்து கோள்களும். ஸோ வெள்ளி, யுரேனஸ் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். மற்ற கோள்கள் அனைத்தும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஓகேங்களா, அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா எல்லா கோளுமே என்னங்க, மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து எல்லா மேப்லையுமே வந்து பார்த்தோன்னா வடக்கு தெற்குன்னு போட்டிருப்பாங்க இல்லையா. ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு வடக்குன்னு சொல்லுவோம், இது தெற்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு. ஸோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் சுற்றும் எல்லா கோளுமே. ஓகேங்களா, எதை 2 தவிர, வெள்ளி மற்றும் யுரேனஸை தவிர. இப்போ வெள்ளி, யுரேனஸ் என்ன பண்ணோம், கிளாக் வைஸில் சுற்றும். வெள்ளி, யுரேனஸ் வந்து நமக்கு கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா மற்ற கோள்கள் வந்து நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இதை வந்து மறந்துடாதீங்க யாரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
இது ஒன்று கேட்பாங்க, சிறுபான் ஆற்றுப்படை. ஓகேங்களா? ஸோ பாடல் வரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடல் வரி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் அந்த பாடல் வரி. வாழ்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. ஸோ இந்த பாடல் வரி வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான் ஆற்றுப்படை. இதில் என்னன்னாக்கா வாழ்நிற விசும்பு, விசும்பு என்றால் வானம். ஓகேங்களா? கோல், அப்புறம் மீன், விண்மீன், ஞாயிறு, ஞாயிறுனா நமக்கு தெரியும் சூரியன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எதில் வருது? விண்மீன் பற்றி, சூரியன், வானம், விசும்பு இதை பற்றி வர்றது எதுனா சிறுபான் ஆற்றுப்படை. ஸோ எக்ஸாம்பிள் ஆப்ஷனில் வந்து பெரும்பான் ஆற்றுப்படையும் கொடுத்துருப்பாங்க, சிறுபான் ஆற்றையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ நிறைய ஆற்றுப்படைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து அந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விண்மீன் பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெரியது, ஆனால் சொல்லிக்கிறது வந்து எதில்? சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க. அடுத்து இதில் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா உட்புறக்கோள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து உட்புறக்கோள், புவி நிகர்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த 4 இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக இருக்கக்கூடிய 4, அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது வந்து பார்த்தோம்னா வெளிப்புறக்கோள். ஸோ உட்புறக்கோள்னா ஃபஸ்ட்டு 4, வெளிப்புறக்கோள்னா கடைசியாக இருக்கக்கூடிய 4. உட்புறக்கோளை வந்து நம்ம வந்து புவி நிகர்கோள்னு சொல்கிறோம். வெளிப்புறக்கோள்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னதுங்க, வியாழன் நிகர்கோள் இருக்கு பாருங்கள், வியாழன் நிகர்கோள் அல்லது ஜோவியன் கோள், இதுவும் கேட்பாங்க பரீட்சையில். ஓகேங்களா? ஸோ ஜோவியன் நிகர்கோள்னா என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து புவி இருக்கிறதுனால, அதாவது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் வந்து உட்புறக்கோள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா புவி நிகர்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கிறது வந்து வியாழன் நிகர்கோள், அங்கே வெறும் வாயு தான் இருக்கும், அதனால் வாயு நிறக்கோள், வளிமக்கோள், ஜோவியன் கோள் எப்படினாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து வந்து இந்த செவ்வாய் வியாழன் இருக்குல்ல, 4th and 5th. சரியா? இந்த செவ்வாய் வியாழனுக்கு நடுவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறுங்கோள் மண்டலங்கள் நிறைய காணப்படுதான். ஓகேங்களா? ஸோ செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் குறுங்கோள் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ செவ்வாய் அண்டு வியாழனுக்கு இடையில் தான் நமக்கு என்ன இருக்குங்க, குறுங்கோள் மண்டலம் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, செவ்வாய் அண்டு வியாழன். அடுத்து ரைட், இது வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, நம்ம கோளை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு கோள் புதன், மெர்க்குரி பற்றி பார்க்க போகிறோம். புதன் வந்து பார்த்தோன்னா மிக அருகில் உள்ள கோள், சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் தான் வந்து புதன். மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. ஓகேவா? ஸோ எது பெரியது, எது சிறியது, எது எத்தனாவது பிளேஸில் இருக்குது, எந்த கோளுக்கு எந்த கடவுளோடு ஒப்பிடுறாங்க, இது எல்லாமே இதில் வரும். ஓகேங்களா? ஸோ முதல் கோள் எது? புதன். மிக சிறிய கோள் எது? அதுவும் புதன் தான். ரோமானிய கடவுள் தூதுவரான மெர்க்குரி பெயரால் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரோமானிய கடவுள் அண்டு எகிப்து கடவுள் 2 தான் வருவாங்க. கிரேக்கு கடவுள் இதுதான் வரும். ரோமானியம் அண்டு கிரேக்கு, எல்லாத்துக்கும் ரோமானியம் தான் வரும். ஒன்று மட்டும்தான் வந்து நமக்கு வேறு மாதிரி வரும், அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரோமானிய கடவுளின் தூதுவர் மெர்க்குரியை வச்சு தான் இதுக்கு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் நீர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வளிமண்டலமோ நீரோ கிடையாது, எதுலைங்க, புதனில் கிடையாது. அதே மாதிரி புதனுக்கு வந்து துணைக்கோள்கள் நிலா அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் நாம் வானில் வெறுங்கண்களால் காணலாம். எந்த கோள்? புதன். அதிகாலை அண்டு அந்தி பொழுது நம்மளால் வெறும் கண்களால் பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது வந்து வெள்ளிக்கோள். வெள்ளி வந்து பார்த்தோம்னா வெப்பமான கோள். வெள்ளி வந்துட்டு வெப்பமான கோள், யாரும் வந்து மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கலாம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது எதுங்க? புதன் தானே ரொம்ப அருகில் இருக்குது, அப்போ புதன் தானே நம்ம ரொம்ப சூடாக இருக்கும், ஏன் வந்து வெள்ளி வந்து நமக்கு வந்து வெப்பமான கோள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, எங்கே இருக்குங்க, ரைட் இங்கே இருக்குது. ஓகே, புதன் வந்து பார்த்தோம்னாக்க வெப்பமான கோள். ஏன் வந்து வெப்பமான கோள்னாக்க நமக்கு வெளியில் வந்து CO2 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கோள் வந்து அதிக வெப்பமாக இருக்கும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து வெள்ளி வந்து பார்த்தோம்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோள் வந்து வெள்ளி. இது வந்து பார்த்தோம்னா புவியின் இரட்டை, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எர்த் ட்வைன் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? புதன், வெள்ளி, வியாழன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ புவியின் இரட்டை வந்து வெள்ளி தான். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து புவியின் இரட்டை சொல்கிறோன்னா பூமி மாதிரியே அதுவும் வந்து
கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி ஸ்பேஸு ஸ்பீடு எல்லாமே இருக்குது. தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள வந்து 243 நாள் ஆகுது. நம்ம பூமி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வெள்ளியும் யுரேனஸும் என்ன பண்ணுறோம், இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக, அதாவது கிளாக் வைஸில் சுற்றும். ஓகேங்களா, கடிகார முள் சுற்றக்கூடிய கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது தான் இந்த வெள்ளி. இதுக்கும் வந்து துணைக்கோள்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. எதுக்கு? புதன் வெள்ளிக்கு துணைக்கோள், அதாவது நிலா அப்படிங்கிறது கிடையாது. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள். ஓகேங்களா, ஸோ முன்னாடி பார்த்தது வந்து ரோமானிய தூதுவர். ஓகேங்களா, ஸோ முன்னாடி வந்து புதன் வந்து என்ன பார்த்தோம், ரோமானிய கடவுளின் தூதுவர் தான் வந்து புதன் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய பெண் கடவுள். ஓகேங்களா, வெள்ளி வந்து ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறதுனால இது வந்து ரோமானிய பெண் கடவுள் வீனஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து மலைகளிலும் காலையிலும் மாலையிலும் விண்ணில் காண்பதால் இது வந்து விடிவெள்ளி. இது வந்து காலையிலையும் மாலையிலையும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ விடிவெள்ளி. அதுவே வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னதுங்க, அதிகாலை பொழுதும் அந்தி பொழுதிலும் தென்படக்கூடியது. அதிகாலை அந்தி பொழுது, இது வந்து காலை மாலைன்னு சிம்பிளாக கொடுத்துருவாங்க. இது வந்து விடிவெள்ளி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அந்தி வெள்ளி, விடிவெள்ளி, புவியின் இரட்டை, இதெல்லாம் இதுக்கான பேர். ஓகேங்களா, ஸோ புதன் வெள்ளிக்கு வந்து பார்த்தோம்னா அந்தி வெள்ளினாலும் அது வெள்ளி தான். அதே போல் புவியின் இரட்டைனாலும் அது ரொம்ப முக்கியம். விடிவெள்ளி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பூமி பற்றி பார்க்கலாம். பூமி வந்து பார்த்தோம்னா 5th லார்ஜஸ்ட்டு பிளானட்னா அது பூமி தான். ஓகேங்களா, ஸோ ப்ளூ பிளானட்னாலும் அதுதான். ஓகேங்களா, நீலக்கோள். அதே மாதிரி 3வது இடத்துல இருக்குது புவி. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பெரிய கோள். 3வது இடம், பட் 5வது பெரிய கோள். 4ல் 3 மடங்கு வந்து நீரால் சூழப்பட்டதுனால இது வந்து நீலக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நீலக்கோள், நீர்க்கோள் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எல்லா கோளுக்கும் வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, ரோமானிய கிரேக்க நேம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பூமிக்கு மட்டும்தான் வந்து ரோமானிய கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுனா பூமி மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரோமானிய கடவுளோட பேரும் கிடையாது, கிரேக்க கடவுளின் பெயரும் கிடையாது. ஸோ அப்படி அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி மட்டும்தான். இதனுடைய துருவ விட்டம்னா என்னதுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். ஓகேங்களா, ஸோ டாப் டு பாட்டம், இந்த வட துருவம் தென் துருவம், இதோட விட்டம் எவ்வளோன்னா 12,714 கிலோமீட்டர். அதே வந்து நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 12,756 கிலோமீட்டர் நிலநடுக்கோட்டு விட்டம். ஓகேங்களா, ஸோ சூரியனை வந்து ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போகுது. ஓகேங்களா, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். சூரியனை வந்து ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஓகேங்களா, இதுக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது, அதுதான் நிலா. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2க்கு துணைக்கோள் கிடையாது, பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்குது. அடுத்து செவ்வாய், செந்நிறக்கோள், மார்ஸ்ன்னு சொல்கிறோம். செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்க புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது. ஓகேவா, இரண்டாவது சிறிய கோள். இது வந்து ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ மார்ஸ், செவ்வாய் வந்து ஏன் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இரும்பு ஆக்சைடு இருக்குது. இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அது செந்நிறத்தில் காட்சியளிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதனால தான் செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். செந்நிறக்கோள் என்று எதை அழைக்கிறோம், செவ்வாய் தான். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பனிக்கவிகைகள் வந்து இருக்குது, ஐஸ் கியூப்ஸ் வந்து இருக்குது. இதில் 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா போப்பஸ், டீமஸ். பூமிக்கு வந்து ஒரு நிலான்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தோம்னா 2 துணைக்கோள்கள் இருக்குது. எதுலைங்க, செவ்வாயில். அதோட நேம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஒன்று வந்து போப்பஸ், இன்னொன்று வந்து டீமஸ். ஓகேங்களா, ஸோ மறந்துடாதீங்க, 2 துணைக்கோள்கள் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தோம்னா செவ்வாய்னு எடுத்துட்டோம்னாக்க செந்நிறக்கோள், அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புதனுக்கு அடுத்து 2வது சிறிய கோள் ரோமானிய போர்க்கடவுள் தான் வந்து மாஸ் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. இது 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஒன்று வந்து போப்பஸ், இன்னொன்று வந்து டீமஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், கூடுதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர்.
800 கிலோமீட்டர் வேகத்தில் போனாக்க நம்ம வந்து சூரியனை வந்து என்ன பண்ணலாம், 21 வருஷத்தில் சூரியனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து வியாழன். அது வந்து பெருங்கோள், இருக்கிறதுலே மிகப்பெரிய கோள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வியாழன் தான். சூரியனிடமிருந்து 5வதாக இருக்குது. இதில் ரோமானிய முதன்மை கடவுள். ஓகேங்களா. ஸோ ரோமானிய போர்க்கடவுள்னா மார்ஸு, ரோமானிய முதன்மை கடவுள் அப்படின்னா வியாழன், ரோமானிய பெண் கடவுள் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஜூபிட்டர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிலா மற்றும் வெள்ளிக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக வானில் தெரியும். ஏன்னா வந்து வியாழன் வந்து ரொம்ப பெருசு, அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் இதுதான், வியாழன் தான். ஓகேங்களா. ஸோ என்னதான் நமக்கு புதன் வெள்ளியெல்லாம் அருகில் இருந்தால் கூட மிக வேகமாக சுற்றுறது எது, வியாழன். இருக்கிறதுலே பெரிய கோள் அதுதான், வேகமாக சுற்றுறதும் அதுதான். இதில் வந்து சூரியனில் என்ன நம்ம பார்த்தோம், சூரியனில் வந்து என்ன வாயுக்கள் இருக்குது, ஹைட்ரஜன் ஹீலியம் பார்த்தோமா. அதே மாதிரி வியாழன்லேயும் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகிறது. மறந்துடாதீங்க. என்ன வாயுன்னு கேட்பாங்க சில டைம் தேர்வில், ஹைட்ரஜனா நைட்ரஜனான்னு கூட டவுட் வந்துடும். சரியா. அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க. சரியா. சூரியனில் இருக்கிற மாதிரி வியாழன்லேயும் என்ன இருக்குங்க, ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகிறது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ துணைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான துணைக்கோள் வந்து கொடுத்துருக்காங்க. மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அதில் வந்து என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஐயோ, யூரோப்பா, கனிமா, காலிஸ்டோ. இது 4 வந்து மறந்துடாதீங்க. ஐயோ, யூரோப்பா, கனிமா, காலிஸ்டோ ஆகிய துணைக்கோள்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ பூமிக்கு வந்து 1, செவ்வாய்க்கு வந்து பார்த்தோம்னா வியாழனுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள்கள், வியாழனுக்கு வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ 67 துணைக்கோள்கள் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ஐயோ, யூரோப்பா, கனிமீட், காலிஸ்டோ அது வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்திய விண்வெளி வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா மார்ஸ் மிஷன் மங்கள்யானை வந்து அனுப்புனாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு வெற்றி, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லான்ச் இது. ஸோ மங்கள்யான் எப்போனாக்க 24/9/2014. ஓகேங்களா. செப்டம்பர் 24, 2014 வந்து மங்கள்யான் மார்ஸ் மிஷனை வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ இது வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா, யூரோப், ஐரோப்பிய கண்ட்ரிக்கு அடுத்து 4வது இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 4th பிளேஸில் இந்தியா வந்து செவ்வாய்க்கு வந்து கோலை அனுப்பியிருக்கிறோம். ஓகேவா. ரைட். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த கோள்கள் ஒரு பார்வை, இதை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு முறை. சரியா. ஸோ என்னென்ன கோள் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, எவ்வளோ துணைக்கோள்கள் இருக்குது, சுற்று நேரம் என்ன, அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை நல்லா பொறுமையாக பார்த்துக்கோங்க. அடுத்து சனி. வளையங்களை கொண்ட கோள் எதுன்னு கேட்பாங்க. எடுத்த உடனே வந்து அவங்க ஃபஸ்ட் கொஸ்டினே அதுதான். வளையங்களை கொண்ட கோள் வந்து சனி. சனிக்கு மட்டும்தான் இந்த ரிங் இருக்கும். சரியா. அது வந்து சாட்டன். ஓகேங்களா. ஸோ சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் வந்து சனி. ஃபஸ்ட்டு வந்து வியாழன் பெரிய கோளில், 2வது பெரிய கோள் வந்துட்டு சனி. இது எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னா 6th பிளேஸில் இருக்குது. ரோமானிய வேளாண்மை கடவுள். ஓகேங்களா. சனி வந்து யாருங்க, வேளாண்மை கடவுள். போர்க்கடவுள்னா என்ன, பெண் கடவுள்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா. ஸோ ரோமானிய முதன்மை கடவுள்னா ஜூபிட்டர் வியாழன், ரோமானிய வேளாண்மை கடவுள். ஓகேங்களா. ஸோ வேளாண்மை கடவுள் அப்படின்னா அது வந்து சனி. ஸோ அது வேளாண்மைன்னு சொன்னதுனால நமக்கு வந்து இங்கே வந்து என்ன வாயு இருக்குங்க, நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் இருக்குது. சரியா. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நைட்ரஜனும் மீத்தேனும் இருக்குது. ஸோ மீத்தேன் வாயுவெல்லாம் நம்ம வந்து இந்த விவசாயத்துலலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நைட்ரஜன் வந்து சத்துக்கள்லாம் மண்ணில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ வேளாண்மை கடவுள், வேளாண்மைனா விவசாயம், அதனால் வந்து நைட்ரஜனும் மீத்தேனும் அங்கே இருக்குது. ரைட். ஸோ இதில் வந்து ரோமானிய வேளாண்மை கடவுள்னு சொல்லிட்டோம். இதில் எத்தனை துணைக்கோள்கள், எத்தனை நிலா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 62 இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன். ஏன் வந்து இது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு வாயுக்களையும் அதாவது வளிமண்டலம். ஓகேங்களா. ஸோ வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் இருக்குது இதில் டைட்டனில். ஓகேங்களா. ஸோ இந்த சனிக்கோளில் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் மீத்தேன் வாயுக்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வளிமண்டலம் மற்றும் மேகங்களை சூழ்ந்த ஒரே துணைக்கோள் எதுங்க, டைட்டன். அதனால தான் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா. ஸோ அங்கே வந்து வளிமண்டலம் இருக்குது, மேகங்கள் இருக்குது. ஏன்னா வேளாண்மை கடவுள் அப்படின்றதுனால ஓகேங்களா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். சனிக்கோள்கள் வந்து பார்த்தோம்னா தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. ஸோ எந்த கோளுக்கு தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவுன்னு கேட்பாங்க? சனிக்கோளுக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ தன் ஈர்ப்பு திறன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எதுக்கு வந்து இருக்குதுன்னு கேட்டாக்கா சனிக்கு வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சனிக்கோள் வந்து பார்த்தோம்னா தண்ணியில் போட்டால் அது வந்து மிதக்குமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து யுரேனஸ். இது வந்து பார்த்தோம்னாக்கா தொலைநோக்கிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே கோள் எதுனா யுரேனஸ் தான். மீதி எல்லாம் வந்து அதாவது வில்லியம் ஹார்ஷல் ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாருன்னா வானியல் அறிஞர் 1781 வந்து யுரேனஸ் வந்து கண்டுபிடிச்சார். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுதான். எது? யுரேனஸ் ஓகேவா. ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து இதில் வந்து என்னன்னாக்கா மீத்தேன் வாயு இருக்குது, அதனால் பச்சை நிறமாக இருக்குது. முன்னாடி வந்து சனிக்கோளில் வந்து என்ன பார்த்தோம்? நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் பார்த்தோம். இங்கே வந்து யுரேனஸில் வந்து மீத்தேன் இருக்குது ஓகேங்களா. ஸோ மீத்தேன் இருக்கிறதுனால தான் இது வந்து என்ன நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது, அது மறந்துடாதீங்க. யுரேனஸ் வந்து என்ன கலர்னால் க்ரீன் கலரில் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து நமக்கு செந்நிறத்தில் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு என்ன இருக்குங்க, இரும்பு ஆக்சைடு இருக்குது. சனிக்கோளில் வந்து பார்த்தோம்னா வியாழனில் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குது. அதே போல் வந்து சனிக்கோளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்ரஜன் மீத்தேன் இருக்குது. யுரேனஸில் வந்து மீத்தேன் இருக்குது, அதனால தான் நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கோளை போல் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் வந்து சுற்றும். அது ஒரு பாயிண்ட், அது ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது பந்து உருண்டோடுவது போன்ற சூரியனை வலம் வரக்கூடியது எதுன்னு கேட்பாங்க? யுரேனஸ். ஏன்னா ரொம்ப சாஞ்சி சுற்றுறதுனால அது உருண்டு ஓடுறது மாதிரியே இருக்குமா ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய துணைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டானியா. சனிக்கோளுக்கு வந்து டைட்டன், யுரேனஸ்க்கு வந்து டைட்டானியா, நெப்டியூனுக்கு வந்து ட்ரைட்டன் ஓகேவா. அது நடத்தும்போது சொல்கிறேன், ட்ரைட்டன். இதெல்லாம் வந்து துணைக்கோள்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் சரியா. டைட்டன்னா சனிக்கோள், டைட்டானியா அப்படின்னா யுரேனஸு, ட்ரைட்டன் அப்படின்னா நெப்டியூனு. ரைட். இப்போது நெப்டியூன் வந்து பார்த்தலாம். கடைசி 8வது கோள் எதுங்க? நெப்டியூன் தான். இது வந்து ரோமானிய கடவுள். இது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கிரேக்க கடவுளுங்க இருக்கு பாருங்க சரியா. எது? யுரேனஸ் மட்டும்தான் கிரேக்க கடவுள் ஓகேவா. யுரேனஸ் மட்டும் கிரேக்க கடவுள், மீதி எல்லாமே ரோமானிய கடவுள் வரும். புவிக்கு வந்து எதுவுமே வராது ஓகேவா. ஸோ யுரேனஸ்னால் கிரேக்க கடவுள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெப்டியூன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரோமானிய கடல் கடவுள் இவர் வந்து ஓகேவா. ஏன்னா வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால இது வந்து கடல் கடவுள். அது ரோமானிய கடல் கடவுள். இதில் 14 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா ட்ரைட்டன் ஓகேவா. சனிக்கு வந்து என்ன பார்த்தோம்? டைட்டன் பார்த்தோம். யுரேனஸ்க்கு வந்து டைட்டானியான்னு பார்த்தோம். நெப்டியூனுக்கு வந்து ட்ரைட்டன் ஓகேவா. ஸோ இது வந்து நீலம் மற்றும் வெள்ளை நிறமான யுரேனஸ் வந்து காணப்படுது ஓகேவா. ஸோ இதோட நமக்கு கோள்கள் முடியுது. அடுத்து வந்து குறுங்கோள்கள்னு பார்த்தோம்னா என்னென்னங்க? ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹவுமியா, இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள். ப்ளூட்டோவும் முன்ன வந்து கோள்களாக இருந்தது, இப்போ ப்ளூட்டோ வந்து கோளில் இருந்து எடுத்துட்டாங்க, குறுங்கோளாக மாற்றிட்டாங்க. ஸோ ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு இதுதான் சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு வட்டப்பாதை இருக்கும், அது அந்த வட்டப்பாதையிலே தான் சுற்றிட்டு வரும் சரியா. புதன், வெள்ளி, புவி அப்படின்னு சுற்றிட்டு வரும். ஆனால் இந்த ப்ளூட்டோ மட்டும் என்ன பண்ணோன்னா உள்ளே போயிட்டு மற்ற கோளில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி சுற்றுறதுனால இது வந்து கோள் அப்படிங்கிற லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து கோள் கிடையாது, குறுங்கோள் அப்படின்னு மாற்றிட்டாங்க எது? ப்ளூட்டோவை. ஸோ எதெல்லாம் குறுங்கோள்னா ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா இதெல்லாம். அடுத்து நிலவு வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய துணைக்கோள். டைட்டன் எதோட துணைக்கோள்? டைட்டானியா எதோட துணைக்கோள்? ட்ரைட்டன் எதோட துணைக்கோள்? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் சரியா. ஐயோ அதெல்லாம் எதோடைய துணைக்கோள்? இதெல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ துணைக்கோள் நிலவு வந்து பார்த்திங்கன்னா 27 நாட்களில் பூமியை சுற்றி வருகிறது. 27 மணி நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம் ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து சந்திராயன் வந்து ஏவணும். சந்திராயன் 1 வந்து எப்போனா 2008. ஓகேவா? ஸோ 2008 சந்திராயன் 1. அதே மாதிரி மார்ஸ் மிஷன் வந்து எப்போ, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். புவிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு வந்து 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர். சிறுகோள் வந்து எங்கே இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் வந்து நிறைய சிறுகோள்கள் இருக்கும். அடுத்து வந்து விண்மீன்கள் வந்து பார்த்தோம்னா அது வந்து வால் நட்சத்திரம். சரியா? வால் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 76 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு தோன்றும். ஃபஸ்ட்டு எப்போ தோன்றுச்சுன்னா 1986. அடுத்து 76 வருஷம் கழிச்சு எப்போ வரும்னா 2061 வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தலைப்பகுதி வால் பகுதின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. ஓகேவா? இது தலைப்பகுதி, இது வந்து வால் பகுதி. தலைப்பகுதி வந்து திடமாக இருக்கும், வால் பகுதி வந்து வாயு இருக்கும். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பகுதி வந்து திடப்பொருள்களால் ஆன தலைப்பகுதி, அப்புறம் வந்து வாயு பொருட்களால் ஆனது இந்த வால் பகுதி. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹேலி வால் நட்சத்திரம் 1986, 76 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் விண்கற்கள், விண்வீல் கற்கள். விண்கற்கள்னால் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வராது. விண்வீல் கற்கள்னால் நமக்கு பூமியில் வந்து எங்கேயாச்சும் கீழே விழுந்து பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தும். அதுதான் விண்வீல் கற்கள். விண்கற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புவியினுடைய வளிமண்டலத்தில் அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் அது வந்து வால் நட்சத்திரம், அதாவது எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மேலே எரிஞ்சு அப்படியே மேலே நின்றோம், பூமிக்கு வராது. அதுவே புவியினுடைய மேற்பரப்பை தாக்கும் போது அது விண்வீல் கற்களாக மாறுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புவியோட இயக்கம். புவி வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணுறோம், மேற்கிலிருந்து கிழக்காக தான் போகுது. மேற்கிலிருந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. இதுதான் வடக்கு தெற்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வடக்கு, நார்த்து சவுத்து போல்னா. ஓகேவா? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. அப்போ மேற்குலேருந்து கிழக்காக தான் நமக்கு சுற்றுது. இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? பூமி வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அடுத்து வந்து வடிவம் பார்த்தோம்னா தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்து சுற்றுகிறது. அது ஒன்று. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி வேகம் வந்து பார்த்தோம்னா நிலநடுக்கோட்டில் 1670 km/h வேகத்தில் சுற்றுது. 60 டிகிரி அட்சரேகையில் வந்து 845. அதுக்கப்புறம் துருவ பகுதியில் சுழியம் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ நிலநடுக்கோட்டில்னு பார்க்கும்போது 1600, சரிங்களா, 1670 km/h. அதுவே 60 டிகிரி கொஞ்சம் மேலே 60 டிகிரியில் பார்க்கும்போது, இங்கே 60 டிகிரியில் பார்க்கும்போது 845. அது மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுழியம், அந்த இடத்துல 0 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுதான் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 செகண்ட் அது வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து நள்ளிரவில் சூரியன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில், அதாவது வடக்கில் வந்து ஓகேவா ஆர்டிக், தெற்கில் வந்து அண்டார்டிக் பகுதியில் 24 மணி நேரமும் சூரியன் தெரியுமா. ஓகேவா? தலைக்கு மேல் சூரியன் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இதுதான் பூமின்னு வச்சுக்கிட்டோம்னா கீழே வந்து என்ன இருக்குங்க, நமக்கு அண்டார்டிகா இருக்குது, மேலே வந்து ஆர்டிக் பகுதி இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து ஆர்டிக் பகுதி இருக்குது. இங்கே கோடை காலத்தில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சூரியன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே வந்து சன் இருக்குன்னா 24 ஹவர்ஸ் சூரியன் தெரியுமா. எங்கே, இந்த பார்ட்டுக்கும் அதே போல் இந்த பார்ட்டுக்கும் 24 ஹவர்ஸ் வந்து சூரியன் தெரியும். ஓகேங்களா? அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒளிர்வு வட்டம். இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மிக நீண்ட பகல் சம இரவு பகல் எது, கோடைகால கதிர் திருப்பம் எது, குளிர்கால கதிர் திருப்பம் எது அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் வரும். மார்ச் 21 வந்து சம இரவு பகல் வந்துச்சுன்னா அடுத்த 6 மாதம் செப்டம்பர் 23 சம இரவு பகல் வரும். ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க, சம இரவு பகல். அதே போல் ஜூன் 21 வந்து கோடைகால கதிர் திருப்பம், டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம். இதெல்லாம் தேர்வில் டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ ஜூன் 21ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா கடகரேகையின் மீது சூரிய கதிர் வந்து செங்குத்தாக விழுவதால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட பகல் வருது. அதை வந்து என்ன சொல்கிறோம், கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 21 வந்து கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி டிசம்பர் 22 வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால கதிர் திருப்பம். இதெல்லாம் நல்லா 1க்கு 2 முறை நல்லா படித்து வச்சுக்கோங்க. புவிக்கோளம், உயிர்கோளம், இங்கே வந்து பார்த்தோம்னா லித்தோஸ்பியர். ஓகேங்களா. ஸோ லித்தோஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல். ஓகேங்களா. ஸோ பாறை மற்றும் மண் அடுக்குகளால் ஆனது. ஹைட்ரோ என்பது கிரேக்க சொல். அதை வந்து ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம் அப்படிங்கிறோம். அடுத்து வந்து வளிமண்டலம் வந்து அட்மாஸ்பியர். ஸோ அட்மோ அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். நமக்கு வந்து வளிமண்டலத்தில் வந்து 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நைட்ரஜன், ஓசோன் வாயு இதெல்லாம் இருக்குது. உயிர்கோளம்னா பயோஸ்பியர். ஓகேவா. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லித்தோஸ்பியர்னா என்ன, பாறைக்கோளம். ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளம். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். அப்புறம் வந்து உயிர்கோளம் பயோஸ்பியர். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக முக்கியமானது வந்து பார்த்தோன்னா மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா வந்து உயிர்கோள பெட்டகம். உயிர்கோள பெட்டகம் எதுன்னு கேட்பாங்க. மன்னார் வளைகுடா. ஓகேவா. ஸோ மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் வந்து இந்திய பெருங்கடலில் எவ்வளோ சதுர பரப்பு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இயல் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இயல் 1 வந்து அதாவது ஃபஸ்ட் லெசன் வந்து ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தடுத்த லெசன் வேணுமான்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை போட்டித் தேர்வு தயாராக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.